ஸோ கீழ்கண்டவற்றை கவனித்து விடையளிக்கவும். ஸோ இங்கே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு குறியீடுகளை மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, 2 பிராக்கெட் இருக்கு, நடுவில் வகுத்தல் இருக்கு. ஓகே, அனைத்துமே நம்ம குறியீடு மாற்றினா வகுத்தல் என்ன வேணா மாறலாம். நமக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட்டுங்கிட்டு 4 மைனஸ்னா பிளஸ் 1, வகுத்தல்னா பெருக்கல் 32, பெருக்கல்னா வகுத்தல் 2, பிளஸ்னா மைனஸ். ஓகே, அடுத்து வகுத்தல்னா பெருக்கல், அடுத்து 7 வகுத்தல்னா பெருக்கல் 3, மைனஸ்னா கூட்டல் 8, பெருக்கல்னா வகுத்தல் 4, மைனஸ்னா கூட்டல் 7. ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், வகுக்கணும். வகுத்தங்க எவ்வளவு வரும், 16. அடுத்து அதோட 1 பெருக்கணும். 16 × 1 எவ்வளோ, 16 தான். அப்ப 4 16 கூட்டினா 20 மைனஸ் 10 இன்ட்டு, அதே மாதிரி இங்க வகுத்தோம் அப்படின்னா 2, பெருக்குனா அப்படின்னா 21. அப்ப 21 2 23 பிளஸ் 7 எவ்வளோ, 30. ஓகேங்களா, அப்ப 20ல 10 போச்சுன்னா 10 இன்ட்டு 30. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும், 300. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் குறியீடுகளை மாற்ற போறீங்க. மாற்றினதுக்கு அப்புறம் நம்மளுடைய எப்பயுமே ஒரு ரூல்ஸ், பிட் மாஸ் என்ன, அது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்க தான் பார்க்கணும். அடுத்து ஆஃப் இன் எதை இருக்கா பார்க்கணும். அது இல்லை அப்படின்னா பண்ணணும் வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். ஸோ இந்த மாதிரி 1 by 1 நீ பண்ணும்போது ஆன்சர் ஈஸியாக வரும். எந்த ஒரு மிஸ்டேக்கும் ஒன்றும் இருக்காது.